ஆமா, இப்போ கேப்டன் பிரபாகரன் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. இப்போ பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. இப்பவே அந்த பிரம்மாண்டம் தெரியுது அப்படின்னாக்கா 91ல ரிலீஸ் ஆன அந்த படம் எவ்வளவு பிரம்மாண்டம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இந்த படத்துல ட்ரெயின், குதிரை அதெல்லாம் வச்சு ஆர்கே செல்வமணி சார் நீங்க எப்படி இந்த பிரம்மாண்டத்தை அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு தெரியல. ஆர்கே செல்வமணி சார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் ஆர்கே செல்வம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்கீங்க. படத்தோட ஹீரோ கேப்டன் இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எந்த நடிகர்களுக்குமே 100 நாள் ஓடினதில்லை, அதாவது 100வது படம் ஓடினதில்லை. இந்த படம் 200 நாள் ஓடி இருக்கு, 100வது படம். அப்படி பெருமைப்பட வேண்டிய இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை இன்னைக்கு நான் ஆடியன்ஸோட பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கேப்டன், நீங்க இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லாட்டியும் பலரது வாழ்க்கையிலையும் துணையாக நீங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறீங்க. பல பேர் உங்களை பின்பற்றிட்டு தான் வராங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க லெஜண்ட் சரவணன் அவர்கள். சமீபத்தில் நான் லெஜண்ட் சரவணன் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ அவர் சொன்னாரு, சாப்பிட்டுட்டு தான் போகணும். அவர் கூட வச்சிருக்க பவுன்சரை வச்சு கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டளையை கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஐயா அவர்கள், அதன் பிறகு கேப்டன் அவர்கள், அதன் பிறகு லெஜண்ட் சரவணன் அவர்கள் அப்படி ஒரு அன்புள்ளமும் தாய் உள்ளமும் கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறாரு. லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவர் ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகரோ ஒரு தொழிலதிபரோ அதையும் தாண்டி நல்ல ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இருக்கிறாரு. அதை நான் பார்த்துட்டு அப்படியே வியந்துட்டேன். உண்மையிலே சொல்றேன், இதற்கு முன் புரட்சி தலைவர் அவர்கள், அடுத்து கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் அவர்கள், அதன் பிறகு சிகப்பும் கருப்பும் கலந்தவர்தான் நமது லெஜண்ட் சரவணன் அவர்கள். அப்படி ஒரு தாயுள்ளத்தோட எல்லாரையும் அரவணைக்கிறாரு. இன்னும் ஒரு வருடத்தில் பாருங்க, ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு லெஜண்ட் சரவணன் அவர்கள் வருவாங்க. அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு வேணா நீங்க நினைக்கலாம், ஏதோ கட்டப்பைக்கா ஏதோ பேசிட்டு இருக்காரு போல அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நான் இது வரைக்கும் பல நடிகர்களுக்கு, பல தயாரிப்பாளர்களுக்கு, பல இயக்குநர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கேன். நன்றி விசுவாசம் அது வேற. ஆனால் இப்படி ஒரு மனிதனை நான் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன். தண்ணில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. தண்ணில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. தண்ணில இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு.